ஒரு பெண் முதல்வராக இருக்கும் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு மீண்டும் கேள்விக்குரியதாகி இருக்கிறது. சென்ற ஆண்டு கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த ஆண்டு தெற்கு கொல்கத்தா சட்ட கல்லூரி வளாகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. கடந்த புதன்கிழமை இரவு 7:30 மணி முதல் 10:50 மணி வரை கல்லூரி வளாகத்தில் தனக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததாக பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்தார். திரிணாமுல் காங்கிரசின் மாணவர் அமைப்பின் கல்லூரி சங்க தலைவராக்குவதாக வாக்குறுதி அளித்து கல்லூரி வளாகத்திற்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் தனது புகாரில் தெரிவித்திருந்தார். முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் குற்றத்தில் ஈடுபட்டதாக கல்லூரியில் படிக்கும் பிரமித் முகர்ஜி, ஜே அகமது ஆகியோரை முதலில் கைது செய்தார்கள். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளியான சட்டக்கல்லூரியின் முன்னாள் மாணவர் மனோஜித் மிஸ்ராவை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் 4வது நபராக 55 வயதான கல்லூரி பாதுகாப்பு காவலாளி பினாகி பானர்ஜி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 4 பேர் மீதும் கூட்டு பாலியல் வன்கொடுமை, வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்தல் மற்றும் செய்த குற்றங்களுக்கு கூட்டு பொறுப்பு ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஸ்ராவின் தொலைபேசியில் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆபாச வீடியோக்கள் கிடைத்ததாகவும் அதன் மூலம் அவர் அந்த பெண்ணை மிரட்ட முயன்றதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். 31 வயதான மனோஜித் மிஸ்ரா மூத்த திரிணாமுல் தலைவரின் பரிந்துரையின் மூலம் 2012ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு மாணவரிடம் தவறாக நடந்து கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் 2015ஆம் ஆண்டு கல்லூரியில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளார். மன்னிப்பு கடிதம் கொடுத்தபின் 2017ஆம் ஆண்டு மீண்டும் கல்லூரியில் சேர்க்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பல மூத்த கட்சி தலைவர்களுடனான நெருக்கத்தால் படிப்பை முடித்த பின்னும் ஒரு செல்வாக்குமிக்க நபராகவே கல்லூரிக்குள் மிஸ்ரா வலம் வந்திருக்கிறார். பல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் இருக்கும் படங்களை மிஸ்ரா தனது சமூக ஊடக பக்கங்களில் அடிக்கடி பகிர்ந்து வந்துள்ளார். சட்டக்கல்லூரியில் திரிணாமுல் சத்ரா பர்ஷத் பிரிவின் முன்னாள் தலைவரான மிஸ்ரா கல்லூரியின் மாணவர் அமைப்பின் செயல்பாடுகளுக்கு முக்கிய அமைப்பாளராக தொடர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். அரசியல் தலைவர்களுடன் நெருக்கம் கொண்ட மூத்த மாணவர் தலைவராக இருந்ததால் மிஸ்ராவுக்கு மாணவர் பிரிவு பொறுப்பு வழங்கப்பட்டது என்றும், மாணவர் பிரிவின் செயல்பாடுகளை கவனிக்கவே படிப்பு முடிந்த பின்னும் கல்லூரிக்கு தவறாமல் வந்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வட்டாரம் தெரிவித்துள்ளது. திரிணாமுல் சத்ரா பர்ஷத் பிரிவின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் தெற்கு கொல்கத்தா மாவட்ட பிரிவின் அமைப்புச் செயலாளராக மிஸ்ரா பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை, தாக்குதல் மற்றும் திருட்டு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் பல்வேறு காவல் நிலையங்களில் பல குற்ற வழக்குகள் மிஸ்ரா மீது உள்ளன. ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நடந்த இரவை மீட்டெடு இயக்கத்தில் பங்கேற்றவர்களையும் மிஸ்ரா மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. மிஸ்ரா மீது பாலியல் வன்கொடுமை உட்பட பல குற்ற வழக்குகள் இருந்த போதிலும் கடந்த செப்டம்பர் மாதம் கல்லூரியில் ஒரு சாதாரண ஊழியராக மிஸ்ரா பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். தெற்கு 24 பர்கானாஸ் பகுதியில் பட்ஜ் பட்ஜேயின் திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் தேவ் தலைமையிலான நிர்வாக குழுவின் பரிந்துரையின் பேரில் காவல்துறை சரிபார்ப்பு எதுவும் இல்லாமல் மிஸ்ரா பணியில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பெண்களுடனான அந்தரங்க தருணங்களை ரகசியமாக படம் பிடித்து தனது நண்பர்களுக்கு காட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்த மிஸ்ரா மாணவிகளின் படங்களை எடுத்து மார்பிங் செய்து வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்புவது, உடல் ரீதியாக பெண்களை அவமானப்படுத்துவது என அருவருக்கத்தக்க நபராகவே இருந்து வந்துள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் மம்தா பானர்ஜி அரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் இது பெரும் தலைவலியாகும் என்று கூறப்படுகிறது. மேற்கு வங்க தலைநகரில் கல்லூரி வளாகத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை என்பது மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறது.